ஹாய். இன்னைக்கு பேச போகிறது எதை பற்றினா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 சொல்ல வேண்டிய ஒரு வீடியோ. அன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். எவ்வளோ நிமிஷம் போகிறோன்னு தெரில, இது வேறு. ஸோ ஆரம்பித்ததை தாமடிக்காமல் ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த இது வால்யூம் 2 வந்தது எப்போனா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள், அதாவது 26ஆம் தேதி. ஓகேவா? அப்போ எனக்கு 25 எனக்கு லீவு கிறிஸ்மஸ்ன்றதுனால. 26 ஆனால் காலேஜ் இருக்குது. எனக்கு இது டபுள் மைண்டாக தான் இருந்துச்சு. காலேஜுக்கு போகலாமா வேணாமா, லீவ் போடலாமா. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 4 வரைக்குமே லீவு தான் போகலாம் கூடாது. எனக்கு லீவு வேணும், லீவ் போட்டு இது சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்ற இதில் இருந்தேன் கான்செப்டில். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு டபுள் மைண்டாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எனக்கு இல்லை, கிறிஸ்மஸ்க்கு சாயங்காலம் கிறிஸ்மஸோட சாயங்காலம் அன்றைக்கி லீவ் தான் போட வேணாம், எதுக்கு போட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. போயிடலாமேன்ட்டு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். இது என்னது, அங்கே போய் பார்த்துடலாம். எதுவாக எப்படியா இருந்தாலும் ஒன்றும் நடக்க போதில்லை. ஏன்னா ஒரு மாதம் கிளாஸில் இது பாதி பேர்கிட்ட இன்டர்ன்ஷிப் அமைச்சு வச்சுட்டாங்க. மஸ்காரா இப்போ அடுத்த வீடியோவில் சரி பண்ணுறேன். இந்த ஐயோ அது பேர் என்ன, ஹெட்ஃபோனை எங்கடா அது இதோ இந்த மாதிரி இல்லை பேசினா கரெக்டாக இருக்குமான்னு தெரில. அடுத்த வீடியோவில் ஒரு போர்ட்டை வாங்கி இதில் பேசி பார்க்குறேன். செட் ஆச்சுன்னா இது என்னது அதிலே கன்டினியூ பண்ணுவேன் கொஞ்ச நாளைக்கு. இல்லைனா புதுசாக மைக் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஸோ இது என்ன, நான் காலேஜ் போகலான்ற இதுக்கு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே வால்யூம் 1க்கு பண்ண மாதிரி 5:30 மணிக்கு ஏந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி 5:30 மணிக்கு ஏஞ்சிட்டேன் தான்ட்டு. 5:30 மணிக்கு ஏஞ்சி அப்படியே குளிச்சு அதே மாதிரி 6 மணிக்கு இது என்னது எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு உக்காடுறேன். லேப்டாப் இந்த டாட்டி எங்கள் அண்ணன் லேப்டாப் எடுக்கலை. இது அவன் தூங்கி தந்துட்டான், வேலைக்கு போயிட்டான்ட்டு. நான் அந்த கேப்பில் லேப்டாப் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? லேப்டாப் ஆன் பண்ணி 6 மணிக்கு உக்காந்துட்டேன். ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன். என்ன வருமா வரலையா, வருமா வந்துச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா வந்துச்சு 6:30 மணிக்கு இது வந்துச்சு, போட்டேன். இது இந்த டாட்டி சர்வர் கிராஷ் காமிக்கல, ஃபோனில் தான் சர்வர் கிராஷ் காமிக்குது. ஆனால் லேப்லேயோ இல்லை டிவிலையோ பார்த்தா காமிக்கல. அந்த டாட்டி யாராச்சும் சர்வர் கிராஷ் ஆனால் எதுலையாச்சும் ஆப்பில் நீங்கள் ஃபோனில் இல்லை, அதாவது ஃபோனில் இல்லாமல் லேப்பில் இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சா சின்ன டிப், பஸ்காரா. ஸோ இது என்னது 6:30 மணிக்கு வந்துச்சு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போடு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6:30 மணி இது என்னது ஒரு 3 எபிசோடு விட்டான். அப்போ ஃபஸ்ட்டு 4 எபிசோடு விட்டான். இது வால்யூம் 1க்கு 4 எபிசோடு விட்டான். வால்யூம் 2க்கு 3 எபிசோடு விட்டான். நான் இந்த எபிசோடு முடிச்சு இது என்னது இது 6:30 மணிக்கு ஆரம்பித்தேன்னா எபிசோடு இது நான் பஸ்ஸுக்கு 8:20க்கு போனோம் அங்கே. அதாவது 8:10க்கு வீட்டில் கிளம்பேன். நான் 6:30 மணிக்கு உக்காண்டதுனால ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்த்து முடிச்சு நல்லா இருக்குது. இந்த இது போயிட்டே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் கடிகலங்க விட்டாங்க. இது என்னது ஒரு வேளை இது என்னது அந்த ஸ்டீவ் டஸ்டின் 2 பேர் சொன்னார்ல, இது என்னது அவங்க 2 பேரும் இது என்னது என்னமோ அந்த இல்லை எல்லாருமே ஒரு 4 பேர் போயிருப்பாங்க. அவங்க கூட 2 பேர் போயிருப்பாங்க. என்ன அவங்களும், அதாவது இவங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்குமா, ஸ்டீவ் டஸ்டினை பிடிக்குமா, கூட வந்தாங்க இல்லை 2 பேர் பிடிக்கவே பிடிக்காது. அதாவது
இது நான்சி ஜானத்தன் 2 பேர். நான்சியை பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும்னு இல்லை, ஆனால் ஜானத்தனை பிடிக்கவே பிடிக்காது, வெறுப்புறான் இருக்கும். ஸ்டீவை பிடிச்சாங்க யாருக்குமே ஜானத்தனை பிடிக்காது. அது வால்யூம் 2 வரைக்குமே இருந்துச்சு, வால்யூம் 3க்கு அப்புறம் மாறிச்சு. இப்போ பிடிக்கும். அது ஏன்னு நான் வால்யூம் 3 அப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இது நான் ஒரு எபிசோட் பார்த்து முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் பயங்கரம் என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பார்த்துக்கிட்டே இருக்கேன். தப்புன்னு இது எங்கள் அம்மா உள்ளே ஏய் காலேஜ் போனடா, நேரம் ஆயிடுச்சுடா. ஷிட், காலேஜ் எவன்டா காலேஜை கண்டுபிடிச்சான், அந்த மாதிரி விருப்பாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே போகிறேன் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நிற்கிறேன். பஸ் ஸ்டாப்பில் போய் அப்படியே வச்ச கண் வாங்காமல் ஃபோன்லேயே பார்த்துருந்தேன். அப்போ ஃபோனுக்கு மாட்டிட்டேன், லேப்டாப்லாம் போல ஃபோனில் பார்த்துருந்தேன். பஸ்ஸில் போகும்போதும் ஃபோனில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயும் ஃபோனில் தான் பார்த்துருந்தேன், அதாவது ஃபோனை தான் பார்த்துருந்தேன். ஒரு 9:15 வரைக்குமே பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 9:15 வரைக்கும் பார்த்துருந்தேன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் உள்ள ஸ்டாஃப் வந்துட்டாங்க. அதாவது கிளாஸ் உள்ள ஸ்டாஃப் வந்தாங்களா இல்லை நாங்கள் லேபுக்கு போனோமா? நாங்கள் தான் லேபுக்கு போனோம். நாங்கள் தான் லேபுக்கு போனோம். HOD கிளாஸ் நடந்துச்சு. நான் ஃபோன் தரல. அப்போ அன்றைக்கி ஃபோனே தரல. ஃபோன் தரல அப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் லேபுக்கு போயிட்டோம். போனோடனே HOD கிளாஸ் நடத்துறேன்ற பேரில் எல்லாருக்கும் தாலாட்டு பாடி இருந்தார் ஆஸ் யூஷுவல். வாய் தவறி உண்மையை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவரோட நல்லா ஞாபகம் இருக்கு, பஞ்சாபி டான்ஸ் ஆடினேன் ஆன்வெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு செகண்ட் அப்போ அதாவது ஃபஸ்ட்டு 2 பீரியடு லேப் நடந்துச்சு. நான் ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறேன், அது பஞ்சாபி ஆன்வல் டான்ஸ் இவரா? யோசித்து பார்த்து எனக்கு சிரிப்பு மாதிரியாக கொட்டுது. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் என்னடான்னு கேட்குறான். இல்லைடா அந்த இவரை நினச்சி பார்த்தேன், சிரிப்பு அடக முடியல அப்படின்ற மாதிரி குவிண்டு சிரிச்சுருந்தேன். அவரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ அடக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்கப்போ என்ன ஆச்சுன்னா, மேம் கூப்பிட்டு சம்சாவா ஏதோ ஒன்று வாங்கி தர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி தரத்துக்காக போனேன். போயிட்டு மேலே வரேன். அதாவது HOD ரூமை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களோட ஸ்டாஃப் ரூமுக்கே போக முடியும். ஸோ HOD ரூமை கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கான். ஐயோ பேர், இவன் பேரை சொல்லலாமா வேணாமா? பொடி என்ன வைக்கிறது பேர்? ஓகே, வீன்னு வச்சுக்கிறேன். வி 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 ஃபார் வெண்டோர். போ எங்கேயோ பச்சை போன வருஷமா என்னமோ வெண்டோர் வி. ஓகேவா? அந்த வி ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கேன். அப்போ HOD ரூமை கிராஸ் பண்ணும்போது சொல்கிறேன், டேய் இப்போ பேர் அவர் நம்மளை கூப்பிட்டு நம்மளை வாங்கி தர சொல்லுவார் சாப்பாடு, அப்படி அதாவது சாப்பாடு ஸ்நாக்ஸ் நம்மளை வாங்கி தர சொல்லுவார் பாரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கரெக்டாக கூப்பிட்டாரு வாப்பான்ட்டு. நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்னப்பா அது அப்படின்னு கேட்டார். ஸ்டாஃப் கேட்டாங்க சம்சா, அதுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் 2 பேரை காமிச்சு 2 பேர் வந்துருந்தாங்க. அதாவது எங்களுக்கு மேலே நாங்கள் 2nd ஃப்ளோரில் இருக்கோமா, 3rd ஃப்ளோரில் இருக்க லேபுக்கு சீட் பண்ண வந்துருக்காங்கப்பா, கூட போங்கப்பான்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு நாள் முன்னாடி ஒரு நாள் நாங்கள் தான் போய் சீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு நான் ஓகே சார் இது கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நானும் போயிட்டு சம்சாலாம் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வந்துருந்தாங்களே, அவங்கள எடுத்துட்டு நானும் அந்த வி ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு போகிறோம் மேலே லேபுக்கு.
லேபுக்கு போனால் அங்கே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் ஒரு 3 பேர் இருந்தாங்க. இது என்னது, ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் ஒரு 3 பேர், ஒரு மேக்ஸ் சாரு, இன்னொன்று வந்து அதர் டிபார்ட்மெண்ட் சாரு, இன்னொரு சார் யாருன்னே எங்களுக்கு தெரில. அப்படி 3 பேர் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு சிஸ்டம்லாம் பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடியே குறித்து வச்சுருந்தோம் எந்தெந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்துருந்தோம், அந்த குறித்து வச்ச சிஸ்டம்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா எங்களை வந்து சார் என்ன சொன்னார்னா, அச்சுவல் சார் அப்பயே என்ன சொன்னார்னா, அப்போ அங்கே வந்து ஒரு லேப் சார் இருப்பார். அவர் லேப் சார்பா இல்லை எந்த சார்னு தெரில. இதுக்கு முன்னாடி நாள் போகும்போது அவர் தான் எங்கள் கூட வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம லேப் சார்னே வச்சுப்போம். ஸோ லேப் சார்கிட்ட லேப் சாரை கூப்பிட்டு வாங்கப்பான்ட்டாரு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை கூப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கீழே போகிறோம். கீழே போயிட்டு, அதாவது என்னன்னா இது அது அப்புறமா சொல்லிக்கிறேன். இது இப்போ வராது. நறுக்கிய போயிட்டு நாங்கள் வந்து அந்த சாரை கூப்பிட்றோம். சார் எல்லாரும் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மனுஷன் வந்தார். வந்து இப்படிக்கா ஷோல்டரில் கை போட்டால் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. ஷோல்டரில் கை போட்டால் பரவாயில்ல, என்னடா இடுப்பில் கை வைக்கிறேன் புரியலை எனக்கு. அவர் இப்படி இடுப்புல கை வச்சு இப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எவன்டா அவன் பைக்காரன் போடா, இப்படிக்கா இடுப்புல கை வச்சு இப்படி ஈக்கிறாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. இந்த ஆள் எனக்கு ஒரு மாதிரி வந்தாரு அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டே இருக்கேன். அச்சோடி ரூம் இருந்தே எடுக்கலை அந்த கையை, போட்ட கையை. நான் பயந்துக்கிட்டே போனேன், என்னடா இது வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து போனால் எல்லாரும் போனோடனே விட்டார். அச்சோடி சார் இதில் இருந்து வந்தோடனே விட்டாரு. அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பியாடான்னு கேட்கறது புரியுது. எல்லாம் அந்த வீன்ற வீ இருக்கான்ல பக்கத்தில், அவனோட வேலை. அவன் கூட பழகினா ஒரு மாதிரி டார்க்காகவே தோணும். ஓகேவா, சரின்னு சொல்லிட்டு போகிறேன். என்னால் அது வரைக்குமே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சார்கிட்ட பேசிட்டு திருப்பியும் வந்துட்டாரு. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம். இந்த ஆள் ஒரு மாதிரி இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு மேலே போனால் அங்கே சரின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரையும் ப்ளோவரையும் எடுத்து போகிறதுக்காக வந்தோம். அப்போ இந்த சாரை கூப்பிட்டோம். அவரும் போனார், அவர்கிட்ட பேசியிருந்தாரு. அந்த கேப்பில் ப்ளோவரையும் ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்து மேலே போகிறோம். அதுக்கப்புறமா வேலை செஞ்சிருந்தோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கார்ல அந்த மேக்ஸ் சார் வந்தார். வந்துட்டு இந்த வீ இருக்கான்ல அவன் முடிவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி தம்பி எப்படி இருக்க அப்படின்ட்டு. அவன் வந்து அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டான். அவன் ஆனால் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டான் இன்னைக்கு. சரி ஓகே. அவன் ஜாலியாக பேசியிருந்தான். திருப்பியும் ஏன்கிட்ட வந்தார், இப்போ டர்னிடரன் அப்படின்ட்டு. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னப்பா ஒர்க் பண்ணுறியா? ஆமாம் சார். நேரம் 1 வேர்டாக சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் அவரும் கிளம்பி போயிட்டாரு. நல்ல வேலை. சரின்னு சொல்லிட்டு இந்த தடையை தாண்டி வந்தா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேற இருக்கோ போனோம். என்னத்துக்கு ஏதோ பென்ட்ரைவு ஆமாம் பென்ட்ரைவ் கேட்கறதுக்காக போனோம். ஒரு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணப்பா. அந்த 2 பேர் வந்தாங்களோ அவங்க சொல்கிறாங்க, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணப்பா, நீங்கள் பென்ட்ரைவ் போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போவோம். அப்போ வந்து இந்த லேப் சார் இருக்கார்ல அவர் கூட்டாரு. அவர் கூட்டி என்னமோ சொல்லியிருந்தாரு. பின்னாடி இப்படிக்கா டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேப்ல தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்படிக்கா டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரியே போகிறேன். அவர்கிட்ட அங்கே பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். வெளில போயிட்டேன். ஓகே சார் சொல்லிட்டு வெளில போயிட்டேன். தெரியாமல் யாரோட காலையோ பட்டுச்சு. யாரோட கால்னா வேற டிபார்ட்மெண்ட் சார் சொன்னால ஃபர்ஸ்ட் இயரில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த சார் காலில் பட்டுச்சு. அவர் வந்து இப்படி என்னை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நானும் சாரி அப்படின்னு கேட்கலான்னு வரத்துக்குள்ள கத்தி பிடிச்சிட்டு என் மேலே சாஞ்சிட்டாரு. இதான் என் ரியாக்ஷன். ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என்னடா பண்ணுறாரு இவர்? முதல்ல ஒருத்தவர் கத்திட்டு யாராச்சும் தெரியாமல் கால் மிதிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
ஒன்று யாராச்சும் கேட்பாங்க, இல்லைனா பாட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. நீ என்னடா கட்டி பிடிக்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. சாரி சார், ஒரு மாதிரி வியர்டாயிடுச்சு. இதுவும் தோன்றதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற பையன் தான். பின்னாடி இருந்தான், பார்த்து உயிண்டு உயிண்டு சிரிச்சிருந்தான். டேய் சிரிக்கிற நேரமாடா இருந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு நானும் சிரிச்சிருந்தேன், என்னடா காலேஜ் இருந்த மாதிரி சிரிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் பென்ட்ரைவ் கேட்டா, தம்பி என்கிட்ட பென்ட்ரைவே இல்லைப்பா அப்படின்ட்டாரு. பென்ட்ரைவ் இங்கே வச்சுக்க மாட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம், பென்ட்ரைவ் எங்கன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட போனோம். மெக்கானிக்கலில் போயிட்டு பென்ட்ரைவ் தாங்கன்னு கேட்டோம். பென்ட்ரைவ் நேரம் அந்த லேப் சார் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ 2 பேர் இருந்தாங்க, மெக்கானிக்கல் ஸ்டாஃப் 2 பேர். ஜோடியாக போய் ஜன்னலாண்ட நின்ட்டாங்க. சரி நின்னா ஓகே. ஒருத்தவங்க முன்னாடி நிற்கிறான், ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு, இன்னொருத்தவர் பின்னாடி நிற்கிறாரு. கை எங்கடா போடு, என்னடா பண்ணுறீங்க? உண்மையாலுமே நான் படிக்கிறதுக்கு காலேஜ் தானான்னு எனக்கு டவுட் ஆகிற மாதிரி ஒரு இது. இவங்க நார்மலாக பண்ணுறதுக்கு கூட இவங்க நார்மலாக தான் பண்ணுறாங்களா, இல்லை அதை தான் பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு தான் வேறு மாதிரி தெரியுதான்னு எனக்கு சத்தியமாக புரியலை. பேசுறத பாட்டு நிறைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் திட்ட போகிறாங்க. பரவாயில்ல, இதான் நினச்சி உண்மையாக தான் எனக்கு தோன்றத நான் சொல்கிறேன். ஸோ ஓகேவா, இப்படி நடந்துச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஆள சாமின்னு கிளம்பி வந்துட்டோம். பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. என்னடா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த லாஸ்ட் யாரும் கிளம்பி போயிட்டாரு. என்னடா எல்லாம் கிளம்பி போகிறாங்க, டைம் என்னடான்னு பார்த்தா லன்ச் டைம் ஆக போகுது, அதனால தான் எல்லாம் கிளம்பிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு பார்த்துருந்தோம். நாங்களும் கிளம்பலான்னு இருக்கிறதுக்குள்ள தம்பி உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கற்று தந்தாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் இயர் போனாங்களே, ஃபஸ்ட் இயர் போகிறதுக்கும் அந்த சார் லேப் சார் போகிறதுக்கும் இந்த கேப்பில் அவங்க எங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் சொல்லி விட்டாங்க. நாங்கள் போகலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அதான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியலப்பா, கொஞ்சம் முடிச்சுட்டு போங்கன்ட்டாங்க. நிறைய முடிச்சுட்டு போவா, ஏய் எனக்கு சாப்பிடணுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். லேபில் யாரும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் எடுத்துட்டேன். அதான் பார்த்தல இன்ஸ்டால் பண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் கண்ணு வீக்கு, அதனால மச்சான் ஒரு டவுட்டுன்னு கூப்பிட்டு சீரீஸ் பார்க்குற இதையும் கெட்டு விட்டான். ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன் சீரீஸை, அதுக்குள்ளே டவுட்டுன்னு கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணியிருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு கீயை ஹச்ஓடி சார் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கீயை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஒரு நல்ல விஷயம் அதான் அன்றைக்கி. அதுக்கப்புறமா கீயை சார்கிட்ட கேட்குறோம், சார் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், 1:30 மணிக்கு தான் போனோம், 1 மணிக்கு பிரேக்கு, 1:30 மணிக்கு தான் போனோம். அதனால கேட்டோம், சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏதோ நிறைய 10 நாள் சாப்பிடாத மாதிரி பேசியிருந்தோம். அங்கே போயிட்டு அவர் சரி எடுத்துக்கோங்கப்பா உங்களுக்கு இல்லாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு இந்த கையில் சாப்பாடு, இந்த கையில் ஃபோனு, அப்படியே நான் இப்படி தான் பார்த்துக்கிட்டு சீரீஸை. சரின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அப்போதைக்கு யாரும் வரல, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் இன்க்ளூட் ஆகும். ஜூனியர் பையன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனும் பார்த்துருந்தான். நான் எப்போ சீசன் 4 வந்தர்லேருந்து தானே பார்த்துக்கேன். அவன் ஃபஸ்ட் சீசன்லேருந்தே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கான். 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டான். பார்த்துக்கிட்டே இருக்கேன். தப்புனா அவன் சீனை பார்த்தான். தெரியுது நான் உள்ளே என்டர் ஆகும்போதே சொல்லிட்டுனா கம்முன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். வந்தான் அவனா இங்கே நிறைய இடம் இருக்க உக்கான்னா சீனை பார்த்தான். பார்த்துட்டு அது ஒரு முக்கியமான சீனு, ஒரு ஸ்பாய்லர் சீனு. ஒரு பொண்ணு இருக்கும், அது அப்போ ஏஞ்சிரும். மேக்ஸிமம் ஒரு பொண்ணு கோமாவில் இருக்கும், ஏஞ்சிரும். அதை பார்த்துட்டு அதாவது அச்சான்னு இல்லை, ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க பாசமாக அடிக்கும்போது சக்க 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 சக்கான்னு நிறைவாங்களே,
அந்த மாதிரி பாசத்தில் இது என்னது ஒரு ஷாக்கில் அரைஞ்சுன்னா நல்லா வலிச்சுது. எதுக்குடா என்ன அரைஞ்சேன்னு கேட்டா, எதுக்குடா ஸ்பாயில் பண்ணேன்னு என்ன கேட்குறான். லூஸ் லூஸு வந்து உக்காண்டாலே நீராண்டா, எதுக்கு ஸ்பாயில் பண்ணு திருப்பியும் என்ன கேட்குறான். எதுக்கு ஸ்பாயில் பண்ண, நான் உக்காண்டாலும் நீ போன்னு சொல்ல வேண்டியது நான் அப்படி இப்படின்னு என்ன கட்டினா எனக்கு ஒன்றும் புரியல. டேய் போடா ஏன்ச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றேன். எப்போ இது வந்து 3வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 3வது எபிசோடு பாதி போயிட்டு இருக்கு. அப்போ வரலுமே ஸ்டீவ் செத்துருவானான் தான் என் மனசு உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாகவே அதான் ஓடி இருந்துச்சு. பயத்தோடு தான் பார்த்துருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே. முடிக்கிற வரைக்குமே பயத்தோடு தான் பார்த்துருந்தேன். முடிவு என்ன ஆச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இது வந்து ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் இதுவாகுது, ரொம்ப பேசுனால. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் வந்து இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். தப்புன்னு எங்கள் மேம் கூப்பிட்டாங்க. மேம் கூப்பிட்டு எல்லாரையும் நிற்க வச்சுருந்தாங்க. என்னடா இருக்குடா நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தராக குறை சொல்லியிருந்தாங்க. நீ ஏன் முடி வைக்கல, நீ ஏன் தாடி ஷேவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தப்புன்னு என்கிட்ட வந்தாங்க. என்ன இது மண்டை டோரா மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. மண்டை டோரா மாதிரி இருக்கா? நான் பக்கத்தில் இந்த பக்கத்தில் வி இருக்கான், இந்த பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், ஓகேவா? நான் வந்து இது நிறைய டோரா மாதிரி இருக்கா, நான் வந்து ஏதோ ஸ்டீவ் ஹேரிங் அந்த ஸ்டீவோட ஸ்டீல் மாதிரி இருக்குன்னு நினச்சி நான் வரேன். அவங்க வந்து டோரான்ட்டாங்க. டப்புன்னு இதை பார்த்தா டோரா மாதிரி அட்டுது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவங்க கேட்டதுக்கு தப்புன்னு இது நிறைய ஒரு கேள்வி கேட்டு விட்டேன். டோரா புஜ்ஜி உங்களுக்கு தெரியும்ல? நான் வந்து என்ன கேட்டேன், எனக்கு தெரியும் டோரா புஜ்ஜி யாருன்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், டோரா யாரு மேம் அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் தப்பு நான் இது டோரா யாருன்னு உனக்கு தெரியாதான்னு அவங்க கேட்டாங்க. தெரியாது மேம். டோரா யாரு அப்படின்னு கேட்டேன். அதான் மச்சான் பார்த்தா இல்லையா, டோரா 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 வீண் புடு பயணம் அப்படின்னு அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து இது என்னது, ஓ அந்த டோராவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்க மேம் அப்படின்றேன். ஏன் முடி வெட்ட மாட்டியா? அடுத்த சண்டே வெட்டிடுறேன் மேம். அதாவது அந்த சண்டே ஒரு இது இருக்குது. இது வந்து ஃப்ரைடே நடக்குதா, ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. ஆனால் நான் வந்து இது நேரம் அடுத்த சண்டேன்ட்டேன். ஏன் இந்த சண்டே என்ன பண்ணுறேன், இது நேரம் நான் வந்து இந்த சண்டே கொஞ்சம் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஊரு அப்படி இப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா பாக்கெட்டில் இருந்த ஃபோனை பார்த்துட்டாங்க. பாக்கெட்டில் இருந்த ஃபோனை பார்த்து அது ஃபோன் தானே பாக்கெட்டில் இருக்கட்டு இடு அப்படின்னாங்க. எடுத்து கையிலே வச்சிருந்தேன். எனக்கு வந்து ஃபோனு முக்கியம். அன்னைக்கு எனக்கு ஃபோனு முக்கியம், அவ்வளோதான். நான் ஃபோன் கொடுக்க தேவை இல்லை. ஃபோனை கையிலே வச்சிருந்தேன். தப்புன்னு இது என்னது, அதுக்கப்புறமா இது என்னது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபோன்லேயே கையிலேயே வச்சுருந்தா அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு வேறு போயிருந்தாங்க. வேற ஒரு பையன்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அவங்ககிட்டையும் ஃபோனு கேட்ட பார்த்து இது ஃபோனை எடுத்துட்டாங்க. அவனும் கையெல்லாம் பார்த்து கையிலே வச்சுருந்தான். நாங்கள் 2 பேரும் கையிலேயே வச்சுருந்தோம். பார்த்து இந்த சைடு இருந்தால அவன் வந்து பிடிங்கிட்டான் ஃபோனை. தாங்கடா ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டான். எனக்கு வந்து ஃபோனை வச்சுட்டானே, எனக்கு வந்து ஃபுல்லாக ஓட்டு கேட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நான் அதை காரில் வாங்கலை, எனக்கு ஃபோனை பின்னாடி வச்சுட்டான், அங்கே கொண்டு போய் வச்சுட்டான். எனக்கு அதான் இதுவாக இருக்குது. திருப்பியும் இப்படிக்கா இது இவன் தானே வச்சான். இவன்கிட்டே போய் கேட்குறேன், டேய் ஒரு 1/2 நிமிஷம் தான் இருக்குது, ஃபோனை தண்டினா நான் பார்த்துட்டு வச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவன் வந்து அப்போ வந்து கேட்கல. இது வேற யாரோ அவங்க பேசாட்டி கேட்டுருந்தானா இல்லை வேற யார் கூட பேசியிருந்தானான்னு தெரில. திருப்பியும் நல்லா ஆட்டிடே அப்படின்னு கூப்பிட்டு என்னடான்னு கேட்டான். டேய் 30 நிமிஷம் தான் இருக்குது, பார்த்துட்டு நானே எடுத்துட்டான்னு வச்சுருந்தேன், தயவு செஞ்சு எடுத்துட்டா அப்படின்னு. இவன் வந்து அப்படியா சரி ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடினோம்னா இப்படிக்கா ஃபோனை எடுத்தான் தந்தான். என்ன இது அதை இந்த பையன் பார்த்தான். மேமும் முன்னாடியே சாரிப்பா கட் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து என்னன்னா பையன் பார்த்தான். பையன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணான், அவன்கிட்டே திருப்பியும் போயிட்டு டேய் மச்சான் எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டா அப்படின்னா அவனுக்கும் அவன் போய் பின்னாடி போய் திருப்பி எடுத்து தந்துட்டான்.
இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து போயிட்டு என்ன பண்ணேன், திருப்பியும் இது கிளாஸுக்கு போக சொல்லிட்டாங்க. கிளாஸுக்கு போய் திருப்பியும் பார்த்துட்டுருக்கேன். ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். அப்பாடா நல்லா இருக்குடா, சாவலை ஸ்டீவ், அது அப்பயும் சாவலை, அது இந்த வால்யூம் 2லையும் தப்பிச்சுட்டான், எமகண்டம் தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக அப்பாடா ஸ்டீவ் சாவலை அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் குதூகலமாக இருந்ததை இந்த பார்த்துட்டு அவனும் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம ஸ்டீவ் சாவலை, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தோம். அப்போ அவன் சொன்னான், இது நிம்மதியாக இருக்கு, இது நிம்மதின்ற ஒரு வார்த்தையை ஏதோ இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு வந்து நிம்மதி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பையனை நம்ம நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். அந்த ஜூனியர் பையன் வந்தாலும் அவனை பார்த்தா நான் சோகமாகவே இருக்கேன், ஸ்டீவ் செட்ட மாதிரியே காமிச்சிருப்போம், ஒரு ப்ராங்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நாங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன் எங்கள் ஹச்ஓடியை ஏற்பாடு பண்ணி தந்தார். தம்பிங்களா போயிட்டு ப்ராஜெக்ட் ஹச்ஓடி சார் ரூம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா தம்பிங்களா போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுப்பா லேபில் அப்படின்ற மாதிரி சொன்னார். லேபில் தான் அங்கே ஜூனியர்லாம் இருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போகிறேன், சும்மா லேபுக்கு போகிறேன். என்டர் ஆகி போகிறேன். ஃபஸ்ட்டுலேயே ரெண்டாவது சிஸ்டம்லாம் அவன் தான் உட்காந்துருக்கான். பார்த்த உடனே ஆக்டிங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படிக்காரன் இருந்தேன். போகிறேன், அவன் கிட்ட போகிறேன். அவன் வந்து என்னாச்சுன்னு கேட்குறான். நான் வந்து ஒன்றும் இல்லை விடு இப்படின்ற மாதிரி வரேன். பின்னாடி எங்கள் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கேரக்டர் செத்துச்சு போல, அதான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து இப்படிக்கா கிராஸ் பண்ணேன், வாயில் கை வச்சுருந்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்போ இவ்வளோ நடிக்கட்டு இந்த மாதிரி. அவன் பார்க்கும்போது உம்முன்னு இருந்தேன், பார்க்க ஆரம்போதெல்லாம் அவனே பார்த்து சிரிச்சுருந்தேன், அப்படி இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எங்கள் டீம் லீடர் கூட்டாங்க. என் டீமில் நானும் அவன் மட்டும்தான் இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக போகிறானேன்னு சொல்லிட்டு ஹச்ஓடி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, அப்போ ஹச்ஓடி வந்தாரு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி போகிறேன். அவன் வந்துட்டு பார்த்து என்னடா ஆச்சு சொல்லுன்னு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டான். எனக்கு பார்த்து ஐயோ அப்படின்ற மாதிரி போயிட்டு டெய்லி ஒன்றும் ஆகலடா, ப்ராங்க் பண்ணோம்டா, யாரும் வந்து ஆகலடா அப்படின்ற மாதிரி அவனை கட்டுப்பட்டினோம். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அவனுக்கு அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லமாக்கி வராது. அதாவது இதுக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்து காலேஜ் ஃபஸ்ட் டே இல்லை, ஒரு வாரம் லீவ் போட்டு உடம்பு சரியில்லைன்ட்டு அன்றைக்கி தான் வராது. இவன் எமோஷன் பார்த்து ஐயோ திருப்பியும் வந்து போகிறான்னு எனக்கு ஒரு பயம். போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். எப்போ இது வந்து 3 மணிக்கா நினைக்கிறா, 4 மணி வரைக்குமே அவனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். நடுவில் தான் சொல்கிறான், காலைல மூக்குலேருந்து ப்ளீட் ஆயிடுச்சுன்ட்டு. இந்நேரத்துக்கு ஒரு இந்நேரத்துக்கு திருப்பியும் ஜரம் வேற வச்சு அந்த பையில ஒரு வாரம் வர விடாமல் பண்ணியிருப்பேன். அப்படி நடந்துக்க வேண்டியது எனக்கு. அதுக்கப்புறம் நானும் அந்த பையனும் தலையில் கை வச்சுனோம், நான் எதுக்கடா பண்ணோன்ற மாரி. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஃபன்னாக பண்ணுறோன்னு சொல்லி நல்லா மோசமாக முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு பாதி உசுறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று சபதமே எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எவனையும் வாழ்க்கையில் ப்ராங்கே பண்ண வேண்டாம்டா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே சபதம் எடுத்துட்டான், ப்ராங்கே வேண்டான்ட்டு. ஸோ இதோட வால்யூம் 2 முடியுது. வால்யூம் 3 கடையை அடுத்த வீடியோவில் தொடருவோம். இதுவே பெருசாக போயிடுச்சு. பாய், ஃபோன் சூடாகுது, அதனால் அடுத்த வீடியோ நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். பாய்.